வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் உச்சத்தை தொட்ட தங்க விலை. ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க கோரி ஆர்ப்பாட்டம். திருகோணமலையில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற காரில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கண்டுபிடிப்பு. கடுமையான இடிமின்னல் தாக்கம். நாட்டின் 16 மாவட்டங்களுக்கு வந்த எச்சரிக்கை. தேசபந்துவின் நியமனத்துக்கு எதிரான மனுவை விசாரிக்க திகதி அறிவிப்பு. அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட சூதாட்ட விடுதி. பெண்கள் உட்பட 14 பேர் கைது. வெப்பமான காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,73,235 ரூபாவாக காணப்படுகிறது. 22 கேரட் தங்க கிராம் 34,710 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,77,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 33,130 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,65,050 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குமாறு கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. குறித்த போராட்டம் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல ஆண்டுகளாக கல்வித்துறையில் சேவையாற்றியும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. எங்களது அனுபவத்தையும் தகுதியையும் கருத்தில் கொண்டு உடனடியாக ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதில் பெரும்பான்மையான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றினையும் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களிடம் கையெழுத்திருந்தனர். திருகோணமலையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கந்தளாய் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக கந்தளாய் சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் சஞ்சீவ பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் கந்தளாய் பிரதான வீதியில் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அச்சோதனையின் போது திருகோணமலை பல்கலைக்கழக மாணவர்களை கொழும்பு நோக்கி ஏற்றிச் சென்ற கார் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 40 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டு கந்தளாய் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கந்தளாய் போக்குவரத்து காவல்துறை அத்தியட்சகர் ADM ST பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 16 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய, வடமத்திய, வடமேல், கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள புதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு எதிரான மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கான தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன, மஹிந்த சமயவர்தன மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மனு மீதான விசாரணை 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவை லுணாவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதியொன்றிலிருந்து 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலானி போலீசார் தெரிவித்தனர்.
11 பெண்களும் 4 ஆண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குலானி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக முழுநேர வேலையாக இந்த சூதாட்ட விடுதியை நடத்திச் செல்வதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சூதாட்ட விடுதி தினமும் காலை முதல் இரவு வரை இயங்கி வருவதன் காரணமாக பிரதேசவாசிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டுத் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனறுவை திம்லாகல கந்த பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டுத் தீப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உடவலவ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவல் தற்போது கட்டுப்பட்டுள்ளதாக உடவலவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மாத்தளை ஊக்குவெலவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் ரத்தினபுரி கொன்கஸ்தென்னவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் தீப்பரவல் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.